நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜாணி செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. மேலே வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தியதே. என் மேலே வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தியதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பொன்னாகவரே. அன்பாலெல்லாம் தந்தீரே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லாத என் நிலை கண்டு அசட்டை பொன்னாகவரே. அன்பாலெல்லாம் தந்தீரே. தகப்பனே ராஜாணி செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ஆமென். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் 4வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் தேவன் எழுந்தருளினார் என்கிற சப்ஜெக்டில் தான் உங்களோட ஒரு செய்தியை கொடுக்க ஆண்டவர் ஏவுகிறார். இதோடு 4 செய்திகள் தேவன் எழுந்தருளினார் என்கிற தலைப்பிலே பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தேவன் எழுந்தருளினார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 82வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 82வது அதிகாரம் 1வது வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து, தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க எழுந்தருளி இருக்கிறாரா? தேவ சபையிலே. தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தவர். அல்லேலூயா. அவருடைய மகிமை, ஆமென், அளவிட முடியாத மகிமை. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். யாரும் கிட்ட என்ன செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கே செயல்படுகிறார், எங்கே எழுந்தருளுகிறாராம்? தேவ சபையிலே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சபையிலே தேவன் என்ன செய்கிறார்? எழுகிறார். ஏன்னா தேவ சபையில் தான் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சபைன்னு நிறைய இடம் இருக்கிறது. ஆனால் திருச்சபை என்பது தேவனுடைய இடம், the place of God. ஹல்லேலூயா. அங்கே யார் இருக்கிறா? தேவனுடைய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய மக்கள் இருக்கிற இடத்துல தான் தேவனும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாவிகள் இருக்கிற இடத்துல பிசாசு நிரம்பி இருப்பான். நீங்க சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா சில ஈவில் ஸ்பிரிட்டுகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
ஒவ்வொரு ஏரியாவில் சில ஆவிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அங்க போகும்போது நம்மளை அறியாம அந்த ஆவிகள் வந்து தாக்கும். ஒவ்வொரு பகுதியில் பிசாசு இந்தந்த ஆவிகள், விபச்சார ஆவிகள், குடியின் ஆவி, போதையின் ஆவி, இப்படி ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. நீங்க தேட்டருக்குள்ள போனீங்கன்னா அங்க எல்லா அசுத்த ஆவிகளின் குடியிருப்பு எங்க இருக்கும்? அங்க இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த ஈவில் பவர் இருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய சபையில ஆமென் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தேவன் எழுந்தருளுகிறார். அப்படின்னா ஒரு சபை எவ்வளவு முக்கியம், ஒரு ஆராதனை எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம உணர வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 1:5 இந்த சபையை நீதிமான்களின் சபை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பாவிகள் நீதிமான்களின் சபையில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க இருக்கிற கூட்டம் நீதிமான்களின் கூட்டம். ஓ, நல்ல கரங்களை தட்டி ஆமென். இது என்ன சபை? நீதிமான்களின் சபை. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 12:16 சொல்லுகிறது, இது பரிசுத்தவான்களின் சபை அல்லது பரிசுத்த சபை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு ஆமென். என்ன சபை இது? பரிசுத்த சபை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த தேவ சபை என்ன சபை? நீதிமான்களின் சபை. நீதிமான்களின் சபை என்ன சபை? இந்த வசனத்தை வாசிங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும். எல்லாரும் சொல்லுங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடி வர வேண்டும். வாரத்தின் முதலாம் நாளில் எல்லாரும் சொல்லுங்க ஆமென். சபை கூடி வர வேண்டும். ஆகவே இந்த சபைக்கு என்ன பேரு? பரிசுத்த சபை அல்லது பரிசுத்தவான்களின் சபை. அதனால பாவிகள் ரொம்ப நெருங்க முடியாது. ஆமென். பாவிகள் வந்து பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு பாவத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு சபையிலையும் வாழ முடியாது. அதனால தான் சிலர் விலகி போகிறார்கள். சிலர் விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் தேவனை விட்டு என்ன செய்யும்? விலகி போக பண்ணும். நம்ம சொல்றோம், ஐயோ இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம தான் தப்பு பண்றோமா? நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம பிரசங்கம் தான் சரியில்லையா? அதனால யூடியூப்ல என் பிரசங்கத்தை எல்லாம் மறுபடி கேட்டு பார்க்குறேன். நான் ஏன் மக்கள் ஆக்டிவ் இருக்கிறாங்க, வாலிபர்கள் ஏன் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு, நம்ம பிரசங்கம் பண்ணுறதான் சரியில்லையா அப்படின்னு பார்த்தா என் பிரசங்கம் எனக்கு நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏன்னா நான் உட்காந்து ஜெபித்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அது எல்லாமே நல்ல பிரசங்கமாக தான் இருக்கு. அல்லேலூயா. ஏன் விலகி போகிறார்கள்? பாவம் ஜெபத்திலிருந்து நம்மை விலக்கிரும். பரிசுத்தத்திலிருந்து என்ன செய்யும்? விலக்கும். பரிசுத்தம் பாவத்திலிருந்து நம்மை விலக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நம்ம நினைச்சு எல்லாரும் ஆக்டிவா இருக்கலையே அப்படின்னா அங்கே சில இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ஆகவே இது பரிசுத்த இடம், பரிசுத்தவான்களின் இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த சபை. லேவியராகமம் 23:3 இதை சொல்லுவார் பாருங்க. லேவியராகமம் 23:3 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் பரிசுத்த சபை கூடுவதாக. 6 நாள் யூ மஸ்ட் டு வொர்க். ஆனா 7வது நாளும் ஓடி போயிடுறோமே. அவர் என்ன சொல்றாரு? இது பரிசுத்தம், டே ஆஃப் ஹோலி. அதுக்கு தான் அதுக்கு சாப்பாத்துன்னு பேர் வச்சாரு. அது பிரிக்கப்பட்ட நாள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? 6 நாளும் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள்.
அவர் 6 நாள் மேலே செய்து 7வது நாள் என்ன செய்திருந்தார்? அப்ப இந்த நாளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அப்ப சொல்றாரு பாருங்க, பரிசுத்த சபை கூடுகிற நாள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இது ஒரு கல்யாணத்துக்கு போற நாள் இல்லை. அருமையானவர்களே, நம்ம கல்யாணம் எடுத்து போறோம் அதே மாதிரி இல்லை. இது போகலாம், ஞாயிற்றுக்கிழமை போகலாம், அது இப்போ கண்டிஷனே கிடையாது. நீங்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயும் போயிட்டு வரலாம். அருமையானவர்களே, அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை போய் நிற்கிற பாருங்க, ஒரு சங்கத்தில் போய் நிற்க பாருங்க, அது மாதிரி கிடையாது. இது என்ன இடம்? இது பரிசுத்த இடம். நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவ சபை. ஆமென். இது என்ன இடம்? பரிசுத்த இடம். ஆகவே 7வது நாள் பரிசுத்த சபை என்ன செய்ய வேண்டும்? கூடி வர வேண்டும். இது பரலோகத்துக்கு நிழலாக இருக்கிறது. ஒரு நாள் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போய் இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் வாரம் எல்லா வேலையும் போட்டு ஓடி வரோம். ஆனாலும் சில காரியங்கள் தவிர்க்க முடியாதது நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அருமையானவர்களே, அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலே இது ரட்சிக்கப்பட்டவர்களின் சபை. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட பரிசுத்த சபை என்னென்ன சொன்னேன்? தேவ சபை, அப்புறம் நீதிமான்களின் சபை, பரிசுத்தமான சபை, ரட்சிக்கப்பட்டவர்களின் சபை. இவ்வளோ குவாலிஃபிகேஷனோட தான் இங்கே இருக்க முடியும். அல்லேலூயா. எவ்வளோ குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது பாருங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் சும்மா வேலைக்கு எடுத்துருவானா? உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் என்ன பண்ணுவான்? வெரிஃபை பண்ணுவான். அப்புறம் கொஸ்டின் வைப்பான். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் இடம் கொடுப்பான். அருமையானவர்களே, சும்மா எல்லாரும் வர முடியாது. நம்ம ஆள் வரலையே ஆண்டவரே ஆள் வரமாட்டேக்கே அப்படின்னோம்னா இவ்வளவு இன்டர்வியூ வச்சு இதையும் தாண்டி தான் எல்லாரும் வரணும். அதில் வர்றவன் தேவ எப்படி இருக்கணும்? நீதிமானாக மாறணும், நீதிமான்மை மாறணும், அப்புறம் பரிசுத்தவானாக மாறணும், அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களா மாறணும், தேவனுடைய பிள்ளையா மாறணும். இதையெல்லாம் தாண்டி தான் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து கூடுகிற மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு குவாலிஃபைடாக இருக்கிறாங்க பாருங்க. யூ ஆர் ஆல் குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி இருக்க வேண்டாமா? நாம் எல்லாரும் தேர்ச்சியானவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க ஓடி வர்றோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஓடி வர்றோம். ஆமென். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நாம் வாசித்த 82ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. என்னப்பா நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர்றமே, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரேன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேங்கிறாரு. நாம் இருப்போம் நடுவிலன்றி நாயனின் நாமம் நமஸ்கரிக்க. நாம் இருப்போம் இலன்றி நாயனின் நாமம். தாமதமே தாயை புரிய, தாமதமே தாயை புரிய, தற்பரனே நலம் வருள்வாய் வறுமையாம் தகரே அந்தமிடம். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவ சபையில பரிசுத்தவான்கள் கூடுற இடத்துல, அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுற இடத்துல, நீதிமான்கள் கூடுகிற இடத்துல கர்த்தர் எழுந்தருளுகிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். இங்க கர்த்தர் இல்லைன்னா நீங்க அடுத்த வாரம் வரமாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் பாவலா பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு கட்சிக்காரங்க கூட்டத்தை கூட்டுறதுக்கு 500 ரூபா முழுத்தாள், ஒரு கோட்ரு, அப்புறம் என்னது பிரியாணி பாக்கெட்டு, இதெல்லாம் கொடுத்தா தான் இந்த மைக்கை ஆன் பண்ணி விட்டுருப்பா வசனம் வாசிக்கிட்டு போது அவங்க கேட்குறதுக்கா. இதெல்லாம் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்?
கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து காணிக்க, தசமாகம், சோத்திர காணிக்க, தோத்திர காட்சா, பர்த்டே காணிக்க, திருமண நாள் காணிக்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு ஜனங்களை கூட்டணும்னா ஆண்டவருங்க இருந்தால் தான் நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்க. கர்த்தாவை விட இல்லைங்க, யூ வில் நாட் கம் ஹியர். நீங்களை விட போருவேலா. ஹல்லேலூயா. அப்பங்க நம்ம யாருடைய பேர்ல வந்திருக்கிறோம் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நாட் மாரநாதா, நாட் விபி ராஜா. எந்த பேர்ல வந்திருக்கிறோம்? ஆமென். ஆகவே தேவ சபையிலே எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்தருளுவார். அதனாலதான் நம்ம என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லையா, ஒரு நாள் போகாட்டாலும் அடுத்த வாரமாவது ஓடி வர்றோம். ஏன் அங்க யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வனாந்தரத்திலே முதல் சபையிலே கர்த்தர் எழுந்தருளினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்ன சொல்லுகிறது வேதம்? என்ன சொல்லுகிறது? சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும் தம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன். எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன். ஹல்லேலூயா. எங்க இருந்தவன்? வனாந்தரத்திலே சபை. எல்லாரும் சொல்லுங்க, பாலைவனத்திலே ஒரு சபை. ஆமென். நம்ம இந்தியாவில் பாலைவனம் இருக்கா? இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. ஆமாம். எனக்கு கூட இந்த பாலைவனத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. இனியெல்லாம் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமான்னு தெரியல. ஏன்னா எப்படி இருக்கும்னா, ஒன்றுமே இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு எம்டி பிளேஸ் தான் பாலைவனம். ஆனால் அந்த பாலைவனத்தில் ஒரு சபை இருந்தது. அந்த சபை சோலைவனமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாலைவனத்துக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு சபை. ஆமாம், சோலைவனம் இருந்தது. தேவன் அந்த பாலைவனத்திலே எழுந்தருளினார். ஹல்லேலூயா. அந்த பாலைவனத்தில் இருந்த சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளினார். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தா பாலைவனமும் சோலைவனமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் சோலைவனமாய் இறையா. ஹல்லேலூயா. பாலைவன சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஏன்னா அவங்கள ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டு போறாரு. எகிப்திலிருந்து எங்க கூட்டிட்டு போறாரு? கானானுக்கு கூட்டிட்டு போகும்போது அவர்களை எந்த வழியில நடத்துறாரு? பாலைவனத்தில். ஆனா நம்ம தமிழ்ல என்ன போட்டிருக்கோம்? வனாந்தரம்னு போட்டிருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிள் வாசிக்கும் போது வனாந்தரம்னா எனக்கு அந்த காடு தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் காட்டை பார்த்தே வளர்ந்ததுனால அப்போ நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ மக்கள் எப்படி போனாங்க? அப்போ ஒரு ஆள் வழி தெளிச்சுக்கிட்டே போவாங்க போல் இருக்கு. வழியெல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி பாதையை உண்டாக்கிட்டே போவாங்கன்னு நினச்சேன். அதுக்கு பிறகுதான் அது டெசர்ட் என்று தெரிந்தது, பாலைவனம் என்று தெரிந்தது. தேவன் அவருடைய மக்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் எழுந்தருளுவார், அவர்கள் சோலைவனத்தில் இருந்தாலும் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அவர்கள் கானானில் இருந்தாலும் எழுந்தருளுவார், அவர்கள் எரிகோவிலே இருந்தாலும் எழுந்தருளுவார்.
தேவனுக்கு தேவை அவருடைய மக்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாலைவனத்தில் எப்படி எழுந்திருந்தார் பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். எங்கே எழுந்தருளினார்? பாலைவனத்திலே, சீனாய் மலையிலே தேவன் என்ன செய்தார்? எழுந்தருளினார். அல்லேலூயா. ஆமென். இப்ப சொல்ற அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாம் தேவன் பேசின சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருந்தது? இடி முழக்கமாக இருந்தது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருந்து அவர் பேசுறார். அப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? பயந்துட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்றாங்க, பயப்படாதீங்க, தேவன் எதற்கு எழுந்தருளினார்? நீங்கள் அவர் மேல ஒரு பயம் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் தேவன் என்ன செய்தார்? எழுந்தருளினார். கவனிங்க, அந்த சீனாய் மலையிலே எழுந்தருளி என்ன செய்தார்? பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமா, யாத்திராகமம் 20:1 வாசியுங்கள். யாத்திராகமம் 20:1. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள். ஹல்லேலூயா. எதற்கு எழுந்தருளினார்? தேவன் அந்த மக்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கும்படி எழுந்தருளினார். அதனால அவங்களுக்கு என்ன வரட்டும்? பயம் உண்டாகட்டும். ஆதியாகமம் நம்ம கூகுள் மீட்ல தியானிக்கும் போது காயினுடைய மனைவி யார் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வரும். காயினுடைய மனைவி யார்? என்ன ஆதாம் ஏகம்பலத்தில் உண்டாக்குனாரு. அப்போ காயின் யாரை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினை தான் உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். ஆக அது எப்படி உண்டாகுதுன்னா, அவன் சகோதரியை, அதாவது ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ அவன் பிள்ளைகளை என்ன செய்து கொண்டே இருந்தான்? பெற்றுக்கிட்டே இருந்தான். அதுல ஒரு பிள்ளைய தான் இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? காயின் திருமணம் செய்திருக்கிறான். கவனிங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவன் அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கல? தேர் இஸ் நோ லா. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன இல்லை? பிரமாணம் இல்லை, கட்டளை இல்லை. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மனச்சாட்சி மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க மனச்சாட்சி மட்டும்தான், வேற எந்த லாபம் கிடையாது. அதனால தான் அந்த பிரச்சனை அங்கே நடந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் என்ன பண்றாரு? பிரமாணம் இல்லாமல், கட்டளை இல்லாமல் மனம் போன வாழ்ந்தவங்களை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல போட்டு இழுக்கிறார் பிரமாணத்தின் மூலமாய். ஆகவே தேவன் எதற்கு சீனாய் மலையிலே எழுந்தருளினார்? பிரமாணத்தை கொடுக்கும்படி. அல்லேலூயா. பிரமாணம் இல்லாம அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க பாத்தீங்களா? ஒழுக்கம் இல்லாம இருந்தாங்க. ஒழுக்கமே இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை, எல்லாத்துலயும் ஒழுங்கு இல்லாம இருந்தாங்க. எப்படி வாழணும்னு தெரியல. ஆனா தேவன் அவங்களை என்ன பண்ணாரு? பாலைவனத்துல கூட்டி சேர்த்து அவங்களுக்கு முன்னால எழுந்தருளினார். எதற்கு எழுந்தருளினார்? பிரமாணங்களை கொடுக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம எல்லாம் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பாலைவனத்திலே பிரமாணத்தை பெற்ற பிறகு அந்த ஜனங்கள், ஆமென், அந்த பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தார்கள். they were under the law. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் அந்த பிரமாணத்திற்கு கீழே நம்மளை கொண்டு வந்துட்டார். அதுக்கு தான் எழுந்தருளினார். இப்ப பிரமாணம் வந்த உடனே கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்ப கமாண்ட்ஸை கொடுக்கிறார், கட்டளையை கொடுக்கிறார். இப்ப என்னாச்சுன்னா இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. அதுக்கு முன்னாடி எதுக்கு காயின் ஆபேலை கொன்னா அப்ப கொலை செய்யாதிருப்பாயா என்கிற பிரமாணம் இல்ல. ஆனாலும் அது பாவமும் இல்லை. கர்த்தர் அவனையும் ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்பி விட்டாரு. அவன் பிரார்த்தனையும் கேட்டாரு. ஆனால் அதற்கு பிறகு வனாந்தரத்திலே வைத்து தேவன் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பிரமாணங்களை கொடுக்கிறார். இப்பொழுது தேவனை குறித்த ஒரு பயம் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிரமாணம் வரும் வரை அவன் செய்தது என்னல்ல, பாவம் என்கிற லிஸ்ட்ல வரல. ஆஃப்டர் த லா, பிரமாணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் செய்கிற தவறு. ஆமென். பாருங்க, அழகான பணியாரத்தை சுட்டு அம்மா மேல ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெளியே அவசரமா போக வேண்டிய ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப மகன்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, அந்த பாத்திரத்தை என்ன செஞ்சிடாத, எடுத்துறாத அப்படின்னு போயிட்டாங்க. இப்ப பாத்திரத்தை எடுத்துறாதங்கிற கமாண்ட் பிரமாணம் யாருக்கு வந்துருச்சு? மகனுக்கு வந்துருச்சு. இப்ப அவனுடைய நோக்கம் எல்லாம் எதுல தான் இருக்குது? அந்த பாத்திரத்துல தான் இருக்கு. இப்ப என்ன பண்றான்? அம்மா போன பிறகு ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு என்ன செய்யறான்? ஏறி அந்த பணியாரத்தை சாப்பிட்டுட்டான். இப்ப அம்மா ரேஷன் கடையில் வந்து பார்க்கும்போது, ஆமாம், சட்டிக்குள்ள என்ன இல்லை, பணியாரம் யாருக்கு சுட்டது? பணியாரம் அவங்களுக்கு தான் சுட்டது. ஆனா பிரமாணம் என்ன? நான் வருவரை நீ என்ன செய்யாத. இப்ப அவன் செஞ்சது தப்பா ரைட்டா? சொல்லுங்க வாயிலையா? ஏன் தப்பாச்சுன்னா அந்த அம்மா சொன்னதுனால. இப்ப அம்மா மட்டும் சொல்லாம பணியாரத்தெல்லாம் சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் விளையாண்டு வந்து பாத்திரத்தை திறந்து பார்க்குற, உள்ள என்ன இருக்கு? பணியாரம் இருக்கு. அம்பாட்டுக்கு எடுத்து அடின்னு அடிக்கிறான். அவங்க அம்மா வந்து, என்னடா பணியாரத்தெல்லாம் காணோம்? சாப்பிட்டேம்மா. என்னடா சாப்பிட்டியா? ஓகே, அவ்வளவுதான். அங்க என்ன இல்லை, பிரமாணம் இல்லை. ஆனா பிரமாணம் வந்த போது செய்கிறது காரியம் எப்படி மாறுகிறது? தவறாக மாறுகிறது. சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளும் போது தேவன் பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதை குறித்து மோசே தன்னுடைய அந்திய காலத்தில் எழுதுற வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். என்ன எழுதுறார் பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம், ஆமென், 2வது வசனம். 33 உபாகமம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கையில் இருந்தது. ஓ ஹல்லேலூயா. தேவன் சீயோன் எங்கே எழுந்தருளினார்? சீனாய் மலையிலே எழுந்தருளின போது அங்கே என்ன இருந்தது? அவருடைய கையிலே அக்கினிமயமான, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை கோல்டன் ரூல். ஆமென் சொல்லுங்க. அதுபோல பைபிள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கோல்டன் வேர்ட். இதுக்கு பேரு தங்க வாக்கியம். ஆமென். அப்போ உங்ககிட்ட தங்கம் இருக்கா இல்லையா? இந்த பைபிளுக்கு வெயிட் போட்டா எவ்வளவு இருக்கும்? ஏறக்குறைய ஒரு 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ தங்கம் உங்ககிட்ட இருக்கு. இது வெயிட்டின் படி. ஆனா இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சொக்க தங்கமாக இருக்கிறது. அது 7 முறை உலையில போட்டு உருக்கி எடுத்த சொக்க தங்கமாக இருக்கிறது. கர்த்தர் சீனாய் மலையில என்ன செய்தார்? எழுந்தருளினார். அவருடைய கையில் என்ன இருந்தது? அக்கினிமயமான பிரமாணம். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த அக்கினிமயமான பிரமாணத்தை பெற்றவர்கள். அதனாலதான் சீனாய் மலையில அக்கினியில இறங்கினார். அவர் புகைக்காடாயிருச்சு. ஆமென். அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அக்கினிமயமான பிரமாணத்திற்குள்ளே இருக்கிறோம்.
அல்லேலூயா. நோ காம்ப்ரமைஸ், நெவர் கிவ் அப். ஆமென். ஏன்னா நமக்குள்ள தேவன் கொடுத்த பிரமாணம் என்ன பிரமாணம்? அது அது இளங்கோவடிகள் எழுதின, என்ன எழுதினார் இளங்கோவடிகள்? சிலப்பதிகாரம் இல்ல, மணிமேகலை எழுதின, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் அல்ல, சீத்தலை சாத்தனார் எழுதின ஏதோ ஒரு புராணம் அல்ல, இது அக்கினிமயமான கட்டளைகள். அல்லேலூயா. ஆமென். இதுல எவனாவது கைய வச்சான் செத்தான். இந்த உறுப்பு, இந்த எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் என்ன செய்யக்கூடாது? ஆமென். அது அழிந்து போக கூடாது. 24:35 மத்தேயுல சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதுங்கிறார். அல்லேலூயா. அக்கினிமயமான பிரமாணம் அவர் கையில் இருந்தது. அல்லேலூயா. அதற்காக தான் எழுந்தருளினார். இரண்டாவதாக தேவன் எழுந்தருளுகிறார் எதற்கு? அதே வசனத்தில் யாத்திராகமம் 20:20 நம்ம வாசித்தோம், ஒரு பயம் உண்டாகும்படி. தேவன் சில நேரம் செயல்பட ஆரம்பிப்பாரு. ஆமென். நமக்கு அவரை குறித்த ஒரு ஃபியர்னஸ் உண்டாக வேண்டும். இந்த ஆராதனையில் அல்லேலூயா அப்படின்னு அவரை வொர்ஷிப் பண்ணும்போது அங்கே ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஆமென். போன கடைசி ஞாயிறுக்கு வந்த ஊழியக்காரர் பார்த்தீங்களா? இந்த பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்போது என்ன திட்டினார் பார்த்தீங்களா? ஏன்னா கர்த்தருடைய ஆராதனை ஒரு பயபக்தி ஆராதனையாக இருக்க வேண்டும். அதனால தானே ஆரம்ப ஜெபத்தில் இருங்கன்னு சொல்றேன். அப்படி இருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. எதற்கு எழுந்தருளுகிறார்? ஒரு பயம். அவரை குறித்து என்ன உண்டாகணும்? நமக்கு ஒரு பயம் உண்டாகணும். யாத்திராகமம் 23:27 வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 23:27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு முன் செல்லும்படி கர்த்தர் செய்வார். யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்னால கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அப்படின்னு நம்ம வாழ்றோமா? இல்ல பயம் இருக்கா? சங்கீதம் 9:20 சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். என்ன உண்டாகணும்? பயம். அப்ப எதுக்கு கர்த்தர் எழுந்தருள்றாரு? தேவனை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல தேவனை குறித்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு காலம். ஆனால் நான் சொல்கிறேன், எந்த காலமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன நோவாவின் காலத்தை விடவா பயங்கரமான காலம் இது? நோவாவின் காலத்தில் பிரமாணம் இல்லாதனால ஒரு மிருகத்தை விட கேவலமாய் நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் லோத்தின் நாட்களில் மிருகம் மாதிரி நடந்து கொண்டார்கள். அதனால தான் தேவன் சோதோ குமார பட்டணத்தை என்ன செஞ்சார்? அக்கினினால் அழிச்சார். இப்போ லோத்தின் நாட்களில் போல நடக்கும்னாரு, நோவாவின் காலத்தில் நடக்கிறது போல என்ன செய்யும்? நடக்கும்னாரு. எந்த காலத்தில் நம்ம இருந்தாலும் நமக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, அதனுடைய கடைசி பகுதி, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு. ஆமென். என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டருக்கு பயப்பட வேண்டாம். ஆனா யாருக்கு பயந்தாகணும்? தேவனுக்கு பயந்தாகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பயத்துக்குரியவர். அவர் எழுந்தருளும் போது பிரமாணங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் மோசேயை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பிரமாணங்கள், அந்த பிரமாணங்கள் எப்படிப்பட்ட பிரமாணங்கள்?
அக்கினிமயமான பிரமாணங்கள். கர்த்தர் கையில் இருக்கிற நமக்கு கொடுக்கிற கட்டளை, இது பைபிளை சாதாரணமா நினைக்காதீங்க. இதுல இருக்கிறதெல்லாம் அக்கினிமயமான பிரமாணங்கள். அதை கொடுப்பதற்கு எழுந்தருளினார். இரண்டாவது, அவரை குறித்த பயம் என்ன இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் உண்டாயிருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருங்க. என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டார். அப்படி கண்டுக்காம உங்களை விட்டார்னா, ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு விதமான மக்கள், ஆண்டவர் அவங்கள சின்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பனிஷ் கொடுப்பாரு. அல்லேலூயா. சின்ன தப்பு பண்ணாலும் என்ன கொடுப்பாரு? தண்டனை கொடுப்பார். ஆனா சிலர் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டார். துர்க்கிரியைகளுக்கு தக்க பலன் வராததுனால மனிதருடைய இருதயம் துணிகரம் கொள்ளுகிறது. நான் என்ன ஆராதனைக்கு ஒழுங்காக போறேன், என்ன அவர் கண்டுக்க, என்ன அவர் அடிக்க வச்சுவார்? கண்டுக்கவே மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஒரு சின்ன சிட்சை வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை எல்லாரை காட்டிலும் நேசிக்கிறார். எனக்கு எந்த சிட்சையுமே வரலங்க. நானும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆராதனைக்கு வர்றேன், திருவிருந்து கூட இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா உங்களை கண்டுக்காம விட்டுட்டாருன்னு தெரிஞ்சுக்காங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, சிட்சையை கூட தாங்கிக்கலாம், ஆனா கண்டுக்காம விட்டுட்டாருன்னு வைங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அன்னைக்கு ஆசாப் ஜெபம் பண்ணா, தேவனே மௌனமா இராதேயும், தேவனே பேசாம இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். கண்டுக்காம விட்டுறாருன்னு நினைக்காதீங்க. அவர் விலகிட்டார்னா அதான் பிரச்சனை. ஆனா தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அப்ப தேவனுடைய சிட்சையை பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார் நினைச்சீங்கன்னா யூ ஆர் பிளஸ்டு, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களை கடிந்து கொண்டு சின்ன சின்ன சிட்சையினால நம்மளை பக்கத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். சின்ன சின்ன சிற்சை கொடுத்து என்ன பண்ணுவாரு? கிட்ட சேர்த்துக்குவார். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல. எனக்கு எந்த சிட்சையுமே கிடையாது. என்னை யாரும் ஆண்டவர் இதுவரை என்ன கிட்ட நெருங்க கூட இல்லை. என்ன ரொம்ப நேசிக்கிறார் மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை விட்டு விலகிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. கர்த்தர் விலகிட்டாருன்னா அவங்கள கண்டுக்கவே மாட்டார். இந்த மதுரையில் சில பஜாரில் பார்த்தீங்கன்னா சில காளை மாடு தெரியும். அதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. என்ன மாடு அதுக்கு பேரு? கோயில் மாடு. என்ன மாடு? கோயில் மாடு. அது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அதுக்கு முடிவு எனக்கு தெரியல. அதை பற்றி நான் இப்போ சொல்லவும் எனக்கு டைம் இல்லை. அதனால் அவர் சின்ன சின்ன சிட்சையை கொடுக்குறாருன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால நமக்கு அவர் மேலே உள்ள பயமும் மரியாதையும் இன்னும் நமக்கு அதிகமாய் வர வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் எதற்கு எழுந்தருளுகிறார்? அல்லேலூயா. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஓ, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பார். ஓ, கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது தவிர்க்க முடியாது. அல்லேலூயா. தேவன் இதனாலதான் மோசே இப்ப என்ன சொல்றான்? ஏன்னா மோசே ரெவிதீம் பள்ளத்தாக்கிலே சில சத்துருக்களை சந்தித்தான். அவர்கள் அப்பாவியாய் வரும்போது அமலேக்கியர்கள் என்ன செய்தார்கள்?
ஆமென், வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்படிதான் நடந்தது. போன அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிலே ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க ஓய்வு நாள் பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு எதிர்பாராத விதத்தில் 1200 பேரை கழுத்தறுத்து கொன்னு போட்டாங்க. இப்பொழுது 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷமா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இஸ்ரவேலுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆசையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சுற்றிலும் எதிரிகள், ஈரான், லெபனான், துருக்கி, இப்படி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி எதுக்கும் போக மாட்டார், ஆளை விடுக்க போனாங்க, எதுக்குமே வர மாட்டேன் பண்ணார். இப்போ பேஜர் அட்டாக்ல இருந்து சவுதி நாங்கள் இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்குவோம். நீ எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் எழுந்தருளுவார் அவருடைய ஜனத்திற்காக. அவருடைய இன்னைக்கு இந்த மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு ஒரு யூடியூபர் சொல்றான். ஒரு 3 யூடியூபர் சொன்னாங்க, மில்லியன் கொஸ்டின். இந்த அட்டாக் எப்படி, பேஜர் அட்டாக் எப்படி நடந்தது, எப்படி இஸ்ரவேலர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், உலகத்துக்கு 1000 கேள்வி. அமெரிக்கா சொல்லுது, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கப்பா, என்ன சொன்னாலும் கேட்க, ஐநா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அமெரிக்கா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அந்த இஸ்ரேலு பெஞ்சமின் நெதன்யாகு, பெஞ்சமின் பீறுகிற ஓனாய் விடமாட்டேங்கிறான், ஹமாஸை விடமாட்டோம், காட்சா குடியேற்று போகும், இடிச்சு தள்ளாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நாடுங்க, தமிழ்நாட்டில் பகுதி கூட கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஜனத்தொகையில் 7ல் 1 பங்கு, 8ல் 1 பங்கு. தமிழ்நாட்டில் 8 கோடியிலிருந்து 9 கோடி. ஆனால் இஸ்ரேலுடைய ஜனத்தொகை வெறும் 95 lakhs தான், 1 கோடி கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன இடம். அங்கே பார்த்தீங்கன்னா பாலைவனம் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் உலகத்தில் அக்ரிகல்ச்சரில் முதன்மையான நாடாய் விளங்குகிறது. மண்டையை போட்டு குழப்புறானுங்க. அமெரிக்கா நேச நாடு, இந்தியாவும் நேச நாடு, பிரிட்டன், மற்ற நாடுகள் இஸ்ரவேலுடைய நேச நாடுகள். இப்போ நேச நாடு சொல்கிறாங்க, தயவு செய்து அட்டாக்கை விட்டுருப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா, லெபனானை விட்டுருப்பா, ஹிஸ்புல்லா விட்டுருப்பா, ஹவுத்தி விட்டுருப்பா, அப்புறம் காசா தீவிரவாதிகளை விட்டுருப்பான்னா விடவே மாட்டாங்கிறான். காரணம் என்னன்னா, அன்றைக்கு தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை மோசே ஜனங்கள் எடுத்துட்டு போகும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஒண்ணுமே முடியாது. ஆமென். கர்த்தருடைய பெட்டி தேவன் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கூட்டமா இருந்தாங்கன்னா பீஸ் ஆக்கிடுவாரு. நீங்க தேவனை சாதாரண ஆளு நினைச்சுக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவருடைய பகைக்கிறவர்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன? தேவன் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, ரெவிதீம் அட்டாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட இஸ்ரவேலுக்கு விரோதமா கையை நீட்டல. கானானுக்கு முன்னாடியே முக்கியமான 2 ராஜாக்களை போட்டு தள்ளாங்க. அவர்களை குறித்த ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. ஏன்னா பெட்டியை கர்த்தர் உண்டாக்க சொல்லிட்டாரு. அந்த பெட்டி தான் தேவ பிரசன்னம். அந்த பெட்டி நம்ம வீட்டில் இருக்கும்போது எந்த சத்துரு நம்மளை தொட முடியாது, செதறி போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவ பிள்ளைகிட்ட ஒன்றும் வாலாட்ட முடியாது. ஹல்லேலூயா. தேவ சபை கிட்ட வாலாட்ட முடியாது. ஆமென். ஏன்னா இவர்களுடைய தேவன் உயிருள்ள தேவன். இவர்களுடைய தேவன் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தொட முடியாது. ஆமென். தொட முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரயாணப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான், பெட்டி புறப்படும் போது
கர்த்தாவே எழுந்தருளும், உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வர கிறிஸ்தவத்தை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் பெருகிக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாதிரி யூதர்களுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பிறகு 72வது வருஷத்தில் அவர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு நாடே கிடையாது, நாடே கிடையாது. பல வருஷமாய் நாடு இல்லாமல் வாழ்ந்தாருங்க. 1948வது வருஷம்தான் அவங்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த நாடு, குட்டி நாடு இஸ்ரேல் உருவான நாளில் இருந்து சுற்றிலும் என்ன நடந்துக்கிட்டே இருக்கு? அவர்களுக்கு விரோதமான தாக்குதல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு சின்ன நாடுங்க, பாவம். அவர்களை சுற்றிலும் தாக்குறாங்க, ஆனால் மேற்கொள்ளவே முடியலை. ஏன்னா கர்த்தருடைய பெட்டி ஆகிய தேவ பிரசன்னம் அங்க இருக்கு. சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கு திருச்சபையும் கர்த்தர் அப்படிதான் பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. திருச்சபை அப்படிதான் பார்க்கிறாரு. உனக்கு விரோதமாய் ஒரு வழியில் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாது. அக்கினியில் நடந்து வந்தோ ஒன்றும் இல்லையப்பா, கடந்து வந்தோ நாங்கள் உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் தேவன் யானி ஒற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். உங்களை துரத்தணும்னு நினைச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள துரத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நிறைய சாட்சி இருக்கு, எனக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சபையில கை வைக்க நினைச்சா அவங்க மேல கை வச்சு விட்டுருவாரு. ஆமென். இந்த உபவாச கூட்டத்தில் சொன்ன பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தி அடிப்பான். நம்ம ஆள் இல்லாத ஆள்களா? நமக்கு இருக்காங்க 1000 தூதர்கள். ஓ, 1000 தூதர்கள். உங்க வீட்டை சுற்றிலும் உருவின பட்டயத்தோட தூதன் நிற்பான். உருவின பட்டயத்தோட. ஓ ஹல்லேலூயா. உங்களை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வாலிப பிள்ளை தனியா நடந்து போகும்போது 2-3 வாலிபர்கள் அவளை நெருங்கி வர்றாங்க. ஒரு காட்டு பாதையில் அவ சொன்னா, நான் கர்த்தருடைய சொத்து. ஹல்லேலூயா. You can't touch me. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தொடவே முடியாது, நான் கர்த்தருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இந்த 3 துன்மார்க்கனால அவளை என்ன செய்ய முடியல, நெருங்கவே முடியல. ஏனென்றால் கர்த்தர் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். இன்றைக்கு சபைக்கும் தனிப்பட்ட மக்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வரை இந்திய தேசத்துல சபைகளை கட்டுப்படுத்த முடியல. எகிப்தியர்கள் பெருகி கொண்டே இருக்கிறது போல இன்றைக்கு திருச்சபைகள் வாய்ப்பு இல்லை ராஜா, முடியவே முடியாது. ஏன்னா தேவன் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? சிதறடிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென். உபாகமத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் சொல்லுவார் பாருங்க, உனக்கு எதிராய் ஒரு வழியில் வருவான், ஒரு வழியில் வருவான். எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியாய் ஓடுவான். ஹல்லேலூயா. துரத்தி அடிப்பான் கர்த்தருடைய தூதன். ஆமென். உங்களுக்கு திடீர்னு ஆள் யாரும் தேவைப்பட்டா உடனே தூதனுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே யாரை அனுப்புங்க, தூதன் அனுப்புங்க. ஹல்லேலூயா.
உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள் வந்து துரத்துவான். அல்லேலூயா. துரத்தி விட்டுருவான். பாருங்க, ஏரோது அப்படியே வஸ்திரம் தரித்து, மினுக்கான வஸ்திரம் தரித்து நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் அவன் என்ன செய்தானா? அடித்தான். அவன் அப்பா எப்படி செத்துருக்கான் பாருங்க. பயங்கரம் இல்லை? அவர் பயங்கரமானவர். அவரையோ அவருடைய ஊழியக்காரங்களையோ அவருடைய சபையையோ அவருடைய பிள்ளைகளையோ தொல்ல விடவே மாட்டார். யாரு நினைச்ச உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறாங்க. தேவன் எழுந்தருள்வார். ஆமென். நியாயத்தை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் புரட்டி கொண்டே இருக்கலாம். தேவன் எழுந்தருள்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அவர் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? சிதறடிக்கப்பட்டு ஓடிய போயிடுவான். ஓட ஓட விரட்டுவான். தூதன் என்ன செய்வான்? ஆமென். நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான். திட்டம் போட்டு என்று எண்ணாத, சட்டம் போட்டு தடுத்திடலான்னு கனவு காணாத, முட்டி போட்டு ஜெபித்தான்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாத, அவன் ஆழம் அகலம் கால விட்டுறாதப்பா, மாட்டிக்கிறாதப்பா. அவன் வெட்ட வெட்ட வளருவான். அவன் வெட்ட வெட்ட விசுவாசியை டிஸ்டர்ப் பண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாய்ப்பில்லைப்பா. நீ எத்தனை சட்டம் போட்டுக்க, நான் கட்டுப்படுத்தவே. தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. எங்க எழுந்தருளுவார்? அவருடைய சபையில. அல்லேலூயா. அவருடைய சபையில. சாதாரண மக்கள், பெரிய செனட்ல இல்லை, பெரிய பிரதமர்கள் ஜனாதிபதி கூடுற இடத்துல இல்லை, பெரிய பெரிய அதிகாரிகள் பணக்காரன் கூடுற இடத்துல இல்லை, அவருடைய பாவப்பட்ட மக்கள் கூடுகிற இடத்துல தேவன் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். அல்லேலூயா. எதுக்கு? பாடல், துதி, ஆராதனை அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு தான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பிரசன்னத்தை கொண்டு வர்றவங்க எவ்வளவு ஜபத்தோடு இருக்கணும் பாருங்க, எவ்வளவு ஆயத்தம் நமக்கு வேணும். ஏன்னா சங்கீதம் 47:5 சொல்லுகிறது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். நம்ம பாடி ஆராதிக்கும் போது, சபை மக்கள் பாடி ஆராதிக்கும் போது, சிலர் பாட்டை பாடுறதே கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் எப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருள்வார்? ஆர்ப்பரிப்போடும் எக்காள சத்தத்தோடும். ஒரு சபை, சிலர் பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு வர்றாங்க. பாவம், அவங்க என்ன செய்யுங்க? பாவம் பிரதர், யூ ஆர் புவர். நீங்கள் சபையின் பாடல் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பண்ண வந்தீங்கன்னா உங்களை மாதிரி பரிதவிக்கக்கூடியவங்க வேற யாருமே கிடையாது. ஏன்னா தேவன் எழுந்தருளுகிற நேரம் அது. அதான் இன்னைக்கு ஒரு பாட்டை பாட சொன்னேன், அது எனக்கு தெரியாதுன்றான் ஜோ. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையினிலே தேவன் எப்ப எழுந்தருளினார்? நம்ம ஆர்ப்பரிக்கும் போது, பாடும்போது. அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த அக்கினியில் நடந்து வந்தோம் அப்படின்னு பாட்டை நம்ம பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பாடினாங்கன்னு பாசமாக சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லேடிஸ் வாய்ஸ் ரொம்ப கேட்க அருமையாக இருந்துச்சு. அக்கினியில் நடந்து வந்தோம். அடுத்த வாரத்தில் அந்திய கால அபிஷேகம் தமிழ்லையும் மலையாளத்திலையும் பாடி கலக்கணும். அந்திய கால அபிஷேகம். ஏன்னா அடுத்த வாரம் நமக்கு அபிஷேக ஆராதனை.
ரத்தின் மேலும். அப்போ நேற்று காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா பழைய ஞாபகம் எனக்குள்ளே வந்தது. ஆமாம், ஏன்டா அந்த அபிஷேகத்தை கொண்டு வரதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணணும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவை. we must need only Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். நம்ம பாடும்போது, நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம துதிக்கும் போது. இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, 68 அதிகாரம் சங்கீதம் 33வது வசனம். சங்கீதம் 68:33. வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளுகிறவரை என்ன செய்யுங்கள்? எல்லாரும் சொல்லுங்க, பாடுங்கள். நல்லா சொல்லுங்க, பாடுங்கள். ஆடுங்கள் கிடையாது, என்ன செய்யுங்க? பாடுங்க. Sing unto the Lord. Sing softly. சத்தமா பாடணும். ஃபாதர் பாடுவார் பாருங்க, சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். மறுநாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அசைவாட போறார். அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி சவுண்ட் ப்ரூஃப் பண்றது அப்படின்னு. அல்லது ஒரு சின்ன ஹாலாவது நமக்கு ஏசி வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஏன்னா இனி அடுத்த வாரத்திலிருந்து காத்திருப்பு ஜெபத்தை ரொம்ப டெவலப் பண்ண போறோம். காத்திருப்பு ஜெபம் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். ஏன்னா we need the Holy Spirit. அப்பங்க என்ன நடக்கணும்? கர்த்தர் எப்படி எழுந்தருளினாரு? கர்த்தர் வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளிருக்கிறவரை பாடுங்கள். பாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். பாட 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 துதிக்க 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 தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வரும். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருள்வார். ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார். அது நீதிமான்களின் சபை என்று சொன்னேன், அது பரிசுத்தமுள்ள சபை என்று சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவர்களின் சபை என்று சொன்னேன். அருமையானவர்களே, இந்த சபையிலே கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணங்கள், அவருடைய கரத்திலிருந்து என்ன கிடைக்கிறது? அக்கினிமயமான பிரமாணங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்ப கர்த்தர் விட மாட்டார். ஒரு வழியில் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். You are inheritance of God. நீங்கள் கர்த்தருடைய சொத்து, நீங்க கர்த்தருடைய சுதந்திரம். உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் சபையில எழுந்தருளும் போது தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவரே, தொடர்ந்து சபையில நீர் அசைவாடும். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி அசைவாடுங்கப்பா. நீங்க அசைவாடுகிறதற்காய் நன்றி. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.